ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி குக்கிங் வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கேன். ரூம் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண வீடியோ தான். பசங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எப்பயுமே சும்மா கூட்டி விட்டுட்டு அந்த ரூமை தொடச்சி விட்ருவோம், ஒட்டடையெல்லாம் தட்டி விட்ருவோம். ஆனால் இந்த பீரோ இதெல்லாம் நகட்டிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. அதனால் அதெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சி விட்டு பசங்க கொடுத்தாங்க. நானும் கூட சேர்ந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணேன். இந்த டிவி கடியில் பார்த்தா ஒரு பெரிய புதையலே இருந்துச்சு. அதெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுட்டு துவைக்க போடுறதுக்கு ஸ்க்ரீனு எல்லாத்தையும் கலட்டி போட்டாச்சு. பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையும் நான் ஊற வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த டிவிக்கு பின்னாடி பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. மேலாப்பில் தொடச்சிருக்கோம். அந்த பின்னாடிலாம் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ஜன்னல், இந்த பெட்டெல்லாம் அப்படி தட்டி விட்டாச்சு, தூசியாக இருந்தது. எல்லாத்தையும் தட்டி விட்டு கொடுத்தாங்க. நான் அப்படி கூட்டி விட்டுட்டு அடுத்து ஃபுல்லாக அப்படியே மாஃப் போட்டு விட்டுறலான்ட்டு இந்த பீரோலாம் அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்கன்னு நகட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க பசங்க. சரி, நம்ம இப்போ கையோடு இந்த ஸ்க்ரீனெல்லாம் ஊற வச்சிட்டோம்னா ஒரு 1 ஹவரில் அலசி போட்டுடலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு வீடியோக்காண்டிலாம் இல்லைங்க. எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணுவோம். க்ளீனிங் ஹேபிட்ன்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று தான். இந்த ரூமில் இருக்க அந்த பாத்ரூம் டோரு, ரூம் டோரு எல்லாத்தையும் இப்படி தண்ணி தொட்டு தொடச்சி விட்டாச்சு. எல்லா வேலையும் நம்ம ஒரு ஆளாக கண்டிப்பாக பார்க்க முடியும். பசங்களுக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் க்ளீனிங் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும், அந்த பழக்கம் வரும். அதுக்கு தான் பசங்களையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணுறது. இந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறனால அவங்களோட ஸ்டடீஸ் எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேலைகளையும் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதுவும் நம்மளுடைய டியூட்டி தான். இந்த பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் இதை மட்டும் மிஷினில் போட்டு விட்டாச்சு. மற்ற ஸ்க்ரீன்லாம் கையிலே அலசியாச்சு, பெட்ஷீட்டும் கையிலே அலசியாச்சு. ஏன்னா அதில் சுற்றி முடிக்கவே ரொம்ப லேட் ஆயிரும். அப்புறம் எப்போ காஞ்சு நம்ம அதை எப்போ யூஸ் பண்ணுறது. இப்படி பில்லோஸே வெயிலில் வச்சுட்டேன். இந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே நாள் முடிஞ்சாச்சு. இதை நெக்ஸ்ட் இது அடுத்த நாள் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரூம் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. பெட் ஸ்ப்ரெட்லாம் ஃபுல்லாக மாற்றி இந்த ஸ்க்ரீனெல்லாம் அந்தந்த ப்ளேஸில் ஃபுல்லாக மாற்றியாச்சு. இந்த டேபிள் மட்டும் இங்கே கீழே போடணும், இந்த டிவிக்கு கீழே. இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு ரூமை நல்லபடியாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்களும் இது மாதிரி உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாமே கற்றுக் கொடுக்குறது நல்லது தான். குக்கிங்காக இருக்கட்டும், க்ளீனிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவசியமாக தெரிஞ்சிருக்கணும்.